வர்ஷினி இந்த விஷயம் அதாவது மண்டே கழிவறைய முத்துக்குமார் கேட்டது பெரிய பிரச்சனை ஆகிடுச்சான். ஸோ ஃபேட்மேன் கூப்பிட்டு வர்ஷினி கேட்குறாரு, ஃபைனல்ஸ் நெருங்கிடுச்சு, நீ எதுக்கு இப்போ போய் எல்லாரையும் டவுன் பண்ணுற மாதிரி கேட்குற? அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் மனசில் என்ன தோணுதோ நான் கேட்பேன். மக்களும் அதை தானே வெளியில் நினைக்கிறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, சரி உன்னை யார் இதை கேட்க சொன்னா? எனக்கு சௌந்தர்யா தான் சொன்னா. அதுக்கப்புறம் மக்களுமே வெளியில பேசிட்டு இருக்காங்க இல்லையா? சரி மக்கள் பேசிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் முத்துக்குமர மட்டும் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா? அதர் ஃபேண்டம் பத்தி யாருமே எதுவுமே பேசலையா? இப்போ நீ ஒண்ணு பேசுற. அதே மாதிரி தானே இன்னொருத்தன் அதே கருத்தை எடுத்துட்டு வந்து பேசுவா. ஸோ அப்போ பேசும்போது 2மே என்ன ஆகும்னா, ஒன் அண்ட் ஒன் ஆகிடும். நீ டைரக்ட்டா சௌந்தர்யா தான் சொன்னான்னு சொல்லிட்டு பேச வேண்டியதானே. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி அவள மாட்டி விட்ட மாதிரி ஆகிடாதா? எனக்கு என்ன தோணுதோ எல்லாரையுமே தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா, அவர் மண்டைய கழுவுறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லும்போது, எனக்கு ஓகே அப்படின்னு தான் பட்டுச்சு. சரி அத நான் பேசி அவர்கிட்ட நான் கிளியர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் பேசினேன். ரயானுமே ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கான். நான் ரயானுமே தான் கேட்டிருக்கேன். அதுக்கு ரயான் என்ன சொல்றான்னா, சரி 6 வாரம் முன்னாடி நடந்த அந்த ரெட் கார்ட் விஷயத்த இப்ப எடுத்துட்டு வந்து முத்துக்குமார் பேசினா, அது மட்டும் கரெக்ட்டா? நான் 2, 3 நாளுக்கு நடந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன். இவன் எப்படி 6 வாரம் முன்னாடி நடந்தத பத்தி இப்ப எதுக்கு பேசணும்? ஸோ ஃபுல்லு வன்மமா அவன் தான் சுத்திட்டு இருக்கான் அந்த வீட்டுக்குள்ள. ஸோ எதுவுமே மறக்காம பேசிட்டு இருக்கான். நான் பண்ண மட்டும் தப்ப சொல்லிட்டு இருக்கான். அவன் பண்ண தப்ப மட்டும் அவன் மறைச்சிடலாமா? அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பாருங்கடா, இப்போ வரைக்கும் ஓகே. இப்போ ஃபினாலேவேக்கு நடந்துருச்சு. சரி நீ ஒண்ணு தப்பு சொன்னனா, அவன் உன் மேல இருக்க தப்பு சொல்ல தான் செய்வா. ஸோ அதனால உனக்கு ஏதாவது தப்புனா, அவன்கிட்ட ஒன் அண்ட் ஒன் வச்சு நீ பேசிக்கோ." ஸோ சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் யார இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ இல்லையோ, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, முத்துக்குமார் மண்டைய கழுவிட்டு இருக்காரு. எல்லார் மண்டையும் கழுவிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தான் இவங்களோட கொஸ்டினே இருக்கு. இவன் உண்மையானவன் கிடையாது. முத்துக்குமார் பொறுத்தவரைக்கும் அவன் கேம்ல சரியாவே விளையாடல. அவன் சரியான வன்மத்த மட்டும் தான் சுமக்குறான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ரயான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னொன்னுமே பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு, இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவான். அவன் பாரு அங்க கூப்பிட்டு எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கான்" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அங்க வந்த வர்ஷினி முத்துக்குமார் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றார்ன்னா, "வர்ஷினி உனக்கு பேசணும்னு நெனச்சா நீ பேசு. எந்த நேரத்திலயும் நீ கூப்பிடு. இவங்க பேசக்கூடாது, அவங்க பேசக்கூடாதுலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். உனக்கு என் மேல எந்த கருத்து இருக்கோ சொல்லிட்டே இரு. ரொம்ப எரிச்சலா வருது. சரி நான் எப்படி என் மனசுல தோணுத கேட்டா கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க பாதியில வராங்க. அதுக்குமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் என் மேல கன்சர்ன்ல இருக்காங்க. இப்ப நீயுமே என்ன பிடிக்கும் தானே சொல்லிட்டு இருக்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ உனக்கு என்ன தோணுமோ, இப்ப கூப்பிடணுமா கூப்பிடு. நான் உட்காந்து பேசுறேன். உனக்கு என்னலாம் டவுட் இருக்கோ சொல்லு. நான் கிளியரும் பண்றேன். உன்னோட கன்சர்ன்க்காக கூட சில பேர் சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால நீ எத பத்தியுமே யோசிக்கவே யோசிக்காத. ஸோ எல்லாருக்குமே இந்த வீட்ல பேசுறதுக்கு கண்டிப்பா கருத்து இருக்க தான் செய்யுது. முத்துக்கும பொறுத்தவரைக்கும் சாதாரணமா உட்கார்ந்தாலுமே இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே முத்துக்குமர டைட்டில் வின்னர்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதுதான் இப்போதைக்கு பிரச்சனை போல இருக்கு. அறம் சார்ந்து விளையாடலன்னு சொல்லிட்டு அதுவே குத்திக்கிட்டே இருக்காங்களாம். அது இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுலேருந்து நான் என்ன கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கிறேன். அதுக்குமே வர்ஷினி கேட்டுட்டு இருக்காங்க. சரி நீங்களே சொல்லுங்க. அவங்க பேசினது தப்பா? தப்பு இல்லையா? நான் கேட்ட கொஸ்டின் கரெக்ட்டு தானே? நீ கேட்டது எந்த விதத்திலுமே தப்பு கிடையாது. சரி நீ கேட்டதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அவ்வளதான். அப்படின்னு சொல்லிட்டு அவருமே முடிக்கிறாரு. ஸோ இந்த வீட்ல பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே ஒரு டவுட்டு. வெளியில சொல்றது எது உண்மை? எது முத்துக்குமாரன்னு சொல்லிட்டு. முத்துக்குமார் பொறுத்தவரைக்கும் அவர் கரெக்ட்டா விளையாடுறோ இல்லையோ, ஆனா இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த கேம முத்துக்குமாரன் சுத்தி தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரயானால எதுவுமே ஒத்துக்கவே முடியல. முத்துக்குமரன பத்தி எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்காரு. என்ன அவன் தப்பு பண்ணா? எனக்கு எல்லாருமே அவன் லிஸ்ட் சொல்லுங்களேன். கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு தப்பு பண்ணா, வேறு எந்தெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணா சொல்லுங்களேன். ஏன்னா, அவன் பேசுறது எனக்கு எதுவுமே பிடிக்கல. அவன போட்டு உடைக்கணும்னு சொல்லிட்டு அவருமே மும்முரமா சுத்திட்டு இருக்காரு. முத்துக்குமார் பொறுத்தவரைக்கும் அதே ரயான் மறுபடியும் கேட்கிறாரு. "நீ என்ன 6 வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இப்ப எடுத்துட்டு வர?" அதுக்கு இவர் என்ன சொன்னார்னா, "ஒரு சாதாரணமா சொன்னதான விஷயம். ஒருவேளை அது உன் மனச கஷ்டப்படுச்சுன்னா, என்ன மன்னிச்சிடு ரயான்னு" சொல்லிட்டு அவருமே நகர்ந்துடுறாரு. முத்துக்குமார் தப்ப சுட்டிக்காட்டின ரயான், ரயானோட தப்ப சுட்டிக்காட்டினா, அத அவரால ஏத்துக்கவே முடியல. யாராவது முத்துக்குமார் வெளியில பேசியிருந்தா, அவரு தன்ன பத்தி தான் பேசுறாருன்னு நெனச்சுக்கிறாரு. இன்னொன்னுமே என்னன்னா, ஒரு படி மேல எல்லார்கிட்டயும் போய் முத்துக்குமார் என்ன தப்பு பண்ணா சொல்லிட்டு எல்லாருமே லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதையுமே கேட்குறாரு. இந்த வீட்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, 1:to ஆல்ன்ற மாதிரி முத்துக்குமார் வெர்சஸ் ஆல் எக்ஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்பந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!